தலைவர் தலைமையில கல்யாணம் பண்றோம் ஆரம்பிச்சாரு முத்துமணி மதுரையில முதல் மன்றம். பழசெல்லாம் மறக்காத மக்கள் தான் இவங்க என்றும் இது எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சார் இன்றும். தலைவர் சினிமால பண்ணாரு வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் செட், சூப்பர் ஸ்டார் பாட்டெல்லாம் வச்சிருக்கேன் இன்னும் ஆன் மை கேசெட். எனிதிங் ஃபார் தலைவர் தான் எப்பவுமே எங்க மைண்ட் செட். எரிச்சாலும் எந்திரிச்சு வருவாரு தலைவர் பீனிக்ஸ். என்றுன்னு பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ரோபோட்டிக்ஸ். தலைவர் வழியில ரஷ்யா வரைக்கும் ஆயிருக்கேன் சக்சஸ்னு பேச வராரு மணிகண்டன் CEO ஆஃப் ரோபோ ஐக்யூ. நெகட்டிவிட்டிலாம் தலைவர்கிட்ட வேஸ்ட். சூப்பர் ஸ்டார் டயலாக் பேசுவாரு ஃபாஸ்ட். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ண வராங்க பிளாஸ்ட். FDFS கல்ச்சரை கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார். இப்போ வரைக்கும் அவர் படம் கலெக்ஷன் அல்லது பாரு. தலைவர் வேரியன்ஸ் பண்றாங்க தலைவர் தர்பார்ல தாறுமாறு. தலைவர் வச்சிருக்காரு வேர்ல்டு வைட் கிளான். அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் பிக் ஃபேன். தலைவரை பார்த்து வளர்ந்தவன் தான் நானும் ஃபேன் தான் செக்மெண்ட்ல பேச வராரு டைரக்டர் சுசீந்திரன் சார். உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் ஃப்ரெண்டே. இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 42. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, சூப்பர் ஸ்டார் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அண்ட் சூப்பர் ஸ்டார் வியந்து பார்க்கக்கூடிய பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் இவரை பத்தி என்ன சொல்றார், இவரை எவ்வளவு வியந்து பார்க்கிறார் அப்படின்ற இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய இந்த செக்மெண்ட் தான் இது எப்படி இருக்க வித் பாலான. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 42வது நாள். தகவல் நம்பர் 411. தலைவருடைய முதல் ரசிகன். தலைவருக்கு மன்றம் தொடங்கிய முதல் ரசிகன் யார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AP முத்துமணி அவர்கள். அபூர்வராங்கல் திரைப்படம் வெளிவந்த உடனே கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்னு மதுரையில் ஒரு ரசிக மன்றத்தை ஆரம்பிக்கிறாரு. மதுரைக்காரங்க எப்பவுமே கலைக்கும் மிக முக்கியமாக திரை வாழ்க்கைக்கு சினிமாவுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை பரிசீலிப்பாங்க. அப்படித்தான் AP முத்துமணி அவர்களும் முதலாக கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றத்தை ரஜினிக்கு ஆரம்பிக்கிறார். அப்படி தனக்காக முதல் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச அந்த முத்துமணி மேல தலைவருக்கு மிகப்பெரிய அன்பு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AP முத்துமணிகளுடைய கல்யாணம் இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால ரஜினி வீட்டில் பண்ண சொல்லி ரஜினியோட பூஜையில தான் அவரோட கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது தலைவர் அவர்கள். அந்த முத்துமணி மேல அவருக்கு இருந்த அன்பு தான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் முத்துமணி சுடரேவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அவர் ஞாபகமாக எழுதப்பட்ட பாட்டு தான். அதே போல முத்து திரைப்படத்தோட பேரும் அவர் ஞாபகமாக வைக்கப்பட்ட பேர் தானே மதுரையில் எல்லா ரசிகர்களும் சொல்லுவாங்க, பேசிக்குவாங்க. தமிழ் தெரியாதா? பெரிய விளையாடி அனுப்பு. தங்களின் பெயர் என்ன? முத்து. இப்படி தலைவரோட முதல் ரசிகனை பத்தி பேசிட்டு இருக்க நேரத்தில் தலைவரோட ஃபேன்ஸ் பண்ண நெகிழ்ச்சியான ஒரு நற்பணி. அந்த நற்பணிக்கு தலைவர் கொடுத்த பரிசுன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 412. தகவல் நம்பர் 412. தலைவரோட ரசிகர்னா பேப்பர் பழக்கடுவாங்க, பூசணிக்காய் உடைப்பாங்க, பால் ஊற்றுவாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனால் தலைவரோட ஃபேன்ஸ் பண்ண நற்பணிகள் எக்கச்சக்கமான நற்பணிகள். மிக முக்கியமாக ரத்த தானம் பண்ணுறதுல தலைவரோட ஃபேன்ஸை அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் 25 முறை ரத்த தானம் பண்ணால் அவங்கள பாராட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தலைவரே ஒரு சர்டிஃபிகேட் தருவாராம். அவர் கையெழுத்து போட்டு அந்த சர்டிஃபிகேட் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் பரிசு பொருளாக போய் மாறுமா. அதே போல் தலைவர் தன்னோட ரசிகர் கொடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரோட பழைய படங்கள் 80களில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் கையில் ஒரு காப்பு ஒன்று போட்டிருப்பார். அந்த காப்பு பின்னாடி ஒரு போடல. அந்த காப்பை அவர் யாருக்கு பரிசு கொடுத்தார் அப்படின்னா, நெல்லையில் வசிக்கக்கூடிய தன்னுடைய தீவிர ரசிகரான திருமாறனுக்கு பரிசா கொடுத்தார். இப்படி திருமாறன் அப்படிங்கிற ரசிகருக்கு தலைவர் தன்னுடைய காப்பை கொடுத்ததை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு ரசிகர், தீவிரமான ரசிகர் தலைவருக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்கார். யார் அவர், எந்த ஊருக்கார், என்ன பண்ணியிருக்கார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 413. தகவல் நம்பர் 413. தலைவரோட ஃபேன்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசின நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரசிகர் தலைவருக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பண்ணியிருக்கார். அவர் யார், அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரு மாதவன், மேலூர் பக்கத்தில் பழைய சுக்காம்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தீவிரமான ஃபேன்ஸ் உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்து பேர் வைக்க சொல்றது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட 4 படங்களோட பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேராக வச்சிட்டார். முதல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோக மன்னன். முதல் குழந்தைக்கு மோக மன்னன் பேர் வைக்கிறார். 2வது குழந்தைக்கு முத்துன்னு பேர் வைக்கிறார். 3வது குழந்தைக்கு படையப்பான்னு பேர் வைக்கிறார். 4வது குழந்தைக்கு பாபா ஸ்ரீன்னு பேர் வைக்கிறார். அந்த மாதவன் சொல்றார், தலைவருக்காக யார் யாரோ என்னென்னமோ பண்ணுவாங்க சார், ஆனால் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க படம் நிறைய உழைக்கணும், நிறைய உதவி செய்யணும்னு சொல்லி நான் ரிக்ஷா தான் சார் ஓட்டுறேன், நிறைய உழைப்பேன், வரக்கூடிய காசில் கொஞ்சமாக சேமிப்பேன். தலைவர் சொன்ன அந்த அட்வைஸை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம் கட்டுவேன் சார். இவ்வளவு தான் சார். தலைவரோட ஃபேனாக இருந்து தலைவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொண்டாட்டத்துக்கு மகிழ்ச்சிக்கு நான் திருப்பி தர சின்ன மரியாதை அப்படின்னு பதிவு பண்ணுறார் மாதவன். அப்படி மாதவனுடைய முதல் குழந்தைக்கு பேர் வச்சார்ல மன்னன், மோக மன்னன். அந்த மன்னன் படத்தில் இயக்குனரான P. வாசு தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் அட்வைஸை பகிர்ந்துக்கிறார். என்னென்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 414. தகவல் நம்பர் 414.
பி வாசுகிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் கேட்குறாரு, ஏன் சார் சந்திரமுகி படத்தில் வடிவேலு மனசில் என்ன இருக்குன்னு தலைவர் சொல்லுவார்ல, அது எப்படி சார் சாத்தியம், நானே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அப்படின்னு சொன்னப்ப பி வாசு சொன்னாரா, இல்லை சார் நீங்கள் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனராக சொல்கிறேன் சார், நாங்கள் உண்மையிலே அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்போ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகர் என்ன நினைக்கிறாரு, ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறார், சினிமாட்டோகிராஃபர் என்ன நினைக்கிறான்னு சொல்லி அப்படி நினச்சா மட்டும் தான் நாங்கள் படம் பண்ண முடியும். அதனால அந்த ஸ்கில் எனக்கு உண்டு, அதைத்தான் நான் படத்தில் வச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அதே சைக்காலஜிஸ்ட் கிட்ட அந்த கான்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது சொல்கிறாரு, எனக்கு மனசு ரொம்ப டென்ஷனாக இருந்தால் நான் உடனே போய் சொல்யூஷன் தேடுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில், இல்லைனா என் வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில், அங்கே போய் கொஞ்சம் ½ மணி நேரம் அமைதியாக உட்காந்துருப்பேன். இல்லை சபரிமலைக்கு போகிறக்கா 40 நாள் விரதம் இருப்பேன். அந்த 40 நாள் விரதம்லாம் என் மனசை அப்படியே அமைதியாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசு சொல்கிறாரு. இதே ஒரு முறை ரஜினி சார் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் டென்ஷனாக இருந்தால் சொல்யூஷனுக்காக எங்கே போவீங்கன்னு கேட்டப்போ நான் அதெல்லாம் சொன்னேன், மகாலிங்கபுரம் கோயில் போவேன், கிருஷ்ணன் கோயில் போவேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுவுமே வேணாம் சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கிளம்பி நீங்கள் படித்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போங்க, உங்கள் மனசு அப்படியே ஆனந்த அமைதியாகிடும் சொன்னார். உண்மையிலேயே அவர் சொன்னதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நான் எனக்கு மனசு டென்ஷன் ஆனால் உடனே என் ஸ்கூலுக்கு என்னுடைய பழைய ஏரியாக்கெலாம் போயிட்டு வந்தேன். அந்த நினைவுகள், அந்த நண்பர்கள், அந்த உறவுகள்லாம் மனசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே மனசு அமைதியாகிடும். அந்த டிப்ஸ், அந்த அட்வைஸ் கொடுத்தது தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணுறார் பி வாசு. அதனால தலைவருக்கு எப்போ அமைதி வேணாலும் உடனே பெங்களூர் போவார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவார், ரூம் போடுவார், அவங்க கூட பேசுவார், அங்கேருந்து அப்படியே பஸ் டிப்போக்கு போவார், பழைய ஏரியாவுக்கு போவார். இது தலைவரோட ரூட். அந்த ரூட்டை தான் பி வாசுக்கு சொல்லி கொடுத்து மனசு அமைதி வேணா பழசுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்படி தலைவர் மனசுக்கு அமைதி வேணா படித்த பழைய ஸ்கூலுக்கு போங்கன்னு பி வாசுக்கு அட்வைஸ் பண்ணார்ல, இதை பேசிட்டு இருக்க நேரத்தில் தலைவர் படித்த காலேஜ் பிரின்சிபல் தலைவருக்காக ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 415. தகவல் நம்பர் 415. 6th கிரேட் முடிக்கிறாரு, 10th கிரேட் முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பியூசி படிக்கிறதுக்கு தலைவர் போறாரு. இந்த பியூசி படிக்கிறதுக்காக தலைவர் சேர்ந்த காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா பாதசாலா அப்படிங்கிற காலேஜ். அந்த காலேஜுடைய பிரின்சிபலாக இருந்தவர் சுதர்சன். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், உள்ள காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜில் நமக்கு வகுப்படுத்த வாத்தியாவுடைய ஃபோட்டோ வச்சுக்குவோம், கையெழுத்து பத்திரமா வச்சுக்குவோம், இதெல்லாம் ஞாபகமாக வச்சுக்குவோம்ல. அதே போல் அந்த கல்லூரியுடைய முதல்வரான சுதர்சன் என்ன பண்ணுறாரு, தலைவர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, அப்போ ஒரு கையெழுத்து போட்டிருப்பால அந்த அட்மிஷன் ஃபார்ம் அதை பத்திரமா வச்சிருக்காரு, அட்மிஷன் கார்டு அதை பத்திரமா வச்சிருக்காரு. அது தலைவர் மேலே அந்த காலேஜ் பிரின்சிபல் சுதர்சன் வச்சிருந்த மிகப்பெரிய அன்பு. அந்த அன்போட அடையாளமாக தான் தலைவரோட அப்பா போட்ட கையெழுத்தையும் அந்த அட்மிஷன் ஃபார்மையும் இப்பயும் பாதுகாப்பாக வச்சிருக்காராம் சுதர்சன். இப்படி தலைவரோட காலேஜ் பிரின்சிபல் தலைவர் மேலே வச்சுக்க அன்பை பற்றி பேசிட்டு நேரத்தில் தலைவர் லெக்சர் நடிச்ச 2 படம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒன்று நான்சிக்கு முடியாது, இன்னொன்று தர்மத்தின் தலைவன். அந்த தர்மத்தின் தலைவன் படத்தில் தலைவரோட ஹீரோயினை பண்ணாங்கல்ல சுகாசினி, அவங்க தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 416. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. காலத்தினுடைய பல மாற்றங்களை சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சினிமாவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கோ எல்லா சேஞ்சஸ்லையும் சொல்லப்போனால் 4 ஜென்ரேஷன் ஆஃப் சினிமாவை அப்படி தனக்குள்ள வச்சு ஆட்கொண்டுட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்படி இந்த மறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கேசட்ல பாட்டு கேட்டது. தலைவருடைய பாடல்களை கேசட்டை போய் அவசர அவசரமாக வாங்கி அதை வந்து இங்கே வீட்டில் போட்டு கேட்டு அவரை மாதிரியே ஸ்டைல் பண்ணுறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய மொமெண்ட். அப்படிப்பட்ட கேசட்கள் எல்லாத்தையும் கலெக்ஷனாக வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட பேச வரார். ஆன் எனிதிங் ஃபார் தலைவர் திரு காலத்தீஸ்வரன் அவர்கள். அவருடைய பொண்ணு ஒரு தலைவர் ஃபேன் தானா, என்ன சொல்றான்னு பார்த்துட்டு வரோம் வாங்க. ஆன் எனிதிங் ஃபார் தலைவர். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் காலத்தீஸ்வரன் ஆர். சோஷியல் மீடியாவில் ஈஷார் அஃபிஷியல் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இந்த தலைவர் 50 ஈவெண்ட்டில் என்ன தலைவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு பிளாக் ஷீப் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரை பற்றி என்ன சொல்கிறது, அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற ஜென் ஆல்ஃபா பிள்ளைங்களுக்கெல்லாம் கேசட் தெரியுமா, டேப் ரெக்கார்ட் தெரியுமான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா அந்த பீரியடில் வந்துட்டு அதுதான் எங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய ஆடியோ லான்ச் எல்லாம் கிடையாது. தலைவர் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே கேசட் வாங்குறதுக்கு அடிச்சுக்குவாங்க. நாங்கள் பசங்களாக இருக்கும்போது கேசட் வாங்குறதுக்குலாம் அந்த அளவுக்கு பைசா இருக்குது. ஸோ டூப்ளிகேட் கேசட்னு ஒன்று மார்க்கெட்டில் ஓடும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த டேப் ரெக்கார்டு வாங்குறது சில பேருக்கு மிகப்பெரிய கனவு. அதை நானும் வாங்கினேன், என் சித்தப்பா வாங்கியிருந்தாரு. அதை எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு. பட் இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட காட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமும். ஸோ இதில் தான் நாங்கள் வந்துட்டு நிறைய ரஜினி சார் அவருடைய பாட்டை கேட்டு மகிழ்ந்து ஆடி கொண்டாடி இருக்கோம். இந்த படம்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத படம். ஏன் தெரியுமா, இந்த பாண்டியன் படம் வரும்போது நான் குலசேரப்பட்டினம்ன்ற ஒரு கிராமத்தில் இருந்தேன். அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தங்க வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். அந்த டிவியில் இந்த படம் போடுறாங்க டெக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஜன்னல் வழியாக நின்றுக்கிட்டே பார்த்த படம் இந்த பாண்டியன். அப்போ எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஸோ இது இந்த ஒரு கேசட் மட்டும் கிடையாது, இதுதான் வந்து தலைவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் வள்ளி. இந்த கேசட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இது 90s கிட்ஸுக்கு. இது சில டேப் ரெக்கார்டில் இப்படி போடணும், சில டேப் ரெக்கார்டில் இப்படியே போடுவாங்க. இது வந்து நம்ம சிவகுமார் சார் நடித்த ரோசாப்பூர் ரவிக்கைக்காரியோட சேர்ந்து முள்ளும் மலரும்.
ஏ சைடில் வந்து ஒரு படம் இருக்கும், பி சைடில் ஒரு படம் இருக்கும். இது மறக்கவே முடியாத படம் எஜமான். ஆக்சுவலாக ஆர்வி உதயகுமார் சார் இதெல்லாம் வேற லெவலு. துண்டு எடுத்து போடுறதுக்கெல்லாம் நாங்கள் போடுற போட்டி இருக்க அந்த சீரியல்ல. வானவராய கந்தவேலு வானவராய. அப்புறம் மறக்கவே முடியாதது இந்த மன்னன் படம். இந்த மன்னன் படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம்காக நாங்கள் கேசட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு அலைவோம். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிடுறீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மெமரி. 6ல இருந்து 60 வரைன்னு அவர் படம் நடிச்சாரு. ஆனா 60 தாண்டி இன்னைக்கும் வந்துட்டு அவர் நடிச்சிட்டு இருக்காரு. தலைவா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அவர் வந்து 70ஸ்ல இருந்து ஜென்சி வரைக்கும் இல்ல, என் பொண்ணு ஜென் ஆல்பா வரைக்கும் அவர் தான் ஃபேனு. என் பொண்ணை கூப்பிடுறேன் பாருங்க, அவ சொல்லுவா பாருங்க. உனக்கு ரஜினி தாத்தாவை ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்? ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்டைலு. உனக்கு ஸ்டைல் உனக்கு பிடிக்குமா? அவர் ஸ்டைல் ஏதாச்சும் ஒன்று சொல்லு பாப்போம். முடிய கோதி வருது அது, அதுக்கப்புறமா பாசம், அதுக்கப்புறமா எப்பவுமே எனக்கு பர்சனலா ஒரு டைலாக் பிடிக்கும். என்ன டைலாக் பிடிக்கும்? என்ன டைலாக்னா, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான். ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான். பாத்தீங்களா, இவன் வந்து ஜென் ஆல்பா நாட் ஜென்சி. பாத்தீங்களா, 70ஸ்ல இருந்து ஜென்சி வரைக்கும், நீங்க ஜென்சி வரைக்கும் இல்ல, ஜென் ஆல்பா கூட தலைவர் ஃபேன் தான். ஏன்னா ரீல்ஸ் ஃபிலிம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த ரீல்ஸ் காலகட்டத்தில் நடிக்க ஆரம்பிச்ச அவரு இன்னைக்கு ரீல்ஸ்லயும் பாப்புலர் தான். சுத்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. தலைவா உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். என்ன சொல்றது, நிறைய கோவப்படுவேன். உங்களை பார்த்து நான் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கேன். யாராச்சும் ஒருத்தங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஹர்ட் பண்ணணும்னு துடிப்பேன். இப்போ வந்துட்டு ரிவெஞ்ச் அப்படின்றது நம்மளோட சக்ஸஸ் தான் அப்படின்றத முடிவு எடுத்து அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணா கூட அடுத்த தடவை அவங்கள மூஞ்ச திருப்பிட்டு போகணும்னு நினைப்பேன். இப்போல்லாம் வந்துட்டு அது அவங்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கெட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட திருப்பி நான் பேசிட்டு நான் கடந்து செல்றேன். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து மனமாற்றமாக இருக்கட்டும், சிந்தனை மாற்றமாக இருக்கட்டும், அது உங்கள் மூலயமா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் வந்து என்ன நன்றிகரன் சொல்றதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஆன்மீகத்திலையும் சரி, உங்களோட சிந்தனையிலும் சரி, உங்களுடைய இந்த வயசில் நீங்கள் வந்துட்டு ஆடுறதும் பாடுறதும், ஒவ்வொரு இயக்குனரையும் நீங்கள் வந்துட்டு ஒரு இயக்குனர் இடத்துல கொடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக மாறி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அரவணைப்பு, அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்களில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகா, அவங்களுக்கு எந்த ஒரு ஷிவரிங் இல்லாதபடி அந்த செட்டை வந்து அழகாக பார்த்துக்கிறதெல்லாம் சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் இந்த மாதிரி இருப்போமா அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தலைவானா உங்கள் ஃபேன். அப்பவும் சொல்வேன், இப்பவும் சொல்கிறேன், நான் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். இதே மாதிரி எனிதிங் ஃபார் தலைவர்ல நீங்களும் தலைவரை பத்தி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு போன் எடுங்க. நீங்க பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டியில தட்டி விடுங்க. எங்க அப்பாவும் அண்ணனும் தான் பேஸ் ஆஃப் மை ஃபேமிலி. பட் அவங்க 2 பேரும் பேசிக்கலி தலைவர் ஃபேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிசினஸ் பேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எந்திரன் படம் தான். இப்படி வியக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லி தலைவர் வழியில எப்படி அவருடைய பிசினஸ்ல ஜெயிச்சான்னு சொல்ல வராரு திரு மணிகண்டன் அவர்கள், த சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் ரோபோ ஐக்யூ ஆன் தலைவர் வழி. கம்பெனி வந்து ரோபோ ஐக்யூங்கிறது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதே அவரோட எந்திரன் படத்துலேருந்து வந்தவரோட டீம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பேசுகிறது. ஸோ 2010 அவர் வந்து ரோபோ எந்திரங்கிற படத்தை எடுத்து எல்லா மக்களுக்குமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேங்க்யூ ஆட்டோ. இன்றைக்கி நாங்கள் அந்த ரோபோங்கிறது சில்ட்ரன்ஸ் கிட்ஸ்க்கு வந்து 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ரோபோட்டிக்ஸை ட்ரெயின் பண்ணி ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 25 கிட்ஸை வந்து ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக நான் ஃபைனல் ஈவெண்ட்டுக்காக போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கே ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்களோட கம்பெனியோட பேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஜேர்னி வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ரஜினி அப்படி தலைவரோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். எல்லா பேரும் அவர் ரொம்ப விரும்புவாங்க. என்னென்னு காரணம் கேட்டால், ரஜினி மாதிரி உங்கள் அப்பா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட விசிபிலிட்டி கிடைக்கும் போது தான் தெரிஞ்சு, ஓகே இம்ப்ரெஸ் வித் தட் ரஜினிகாந்த் சாரோட அந்த ஒரு ஹேர் ஸ்டைலு, அந்த மேனரிசத்தை பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சு, ஓகே ரஜினிங்கிறவர் வந்து இவ்வளோ இத்தனை ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, இத்தனை பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சு. என்னோட அண்ணன் சரவணன் காரைக்குடியில் இருக்கவர்,
அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி ரஜினிகாந்துக்கு சாருக்கு எழுதி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி உங்களை எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் என்னென்னலாம் பேசுவோமோ அதை பூரா எழுதி அனுப்பும்போது அவரோட கைப்பட எழுதி சிக்னேச்சர் பண்ண ஒரு ஃபோட்டோவும் அதுவும் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த 2 மொமெண்ட்டும் தான் ரஜினி சாரை ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப அதிகமாக யோசிக்க வச்சதுக்கு காரணம் வந்து ஒன்று எங்கள் அண்ணன் சரவணன், இன்னொருத்தர் எங்கள் அப்பாவோட ஹேர் ஸ்டைல். இந்த 2 விஷயத்தை தான் நான் ஹைலைட் பண்ண சொல்ல நினைக்கிறேன். ஏன் தலைவரை ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோடக்ஷன் இப்படி ஆனாருங்க. இத்தனை காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் படங்கள் பார்க்கும்போது அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த பாஷா, ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏதோ ஒரு கண்டென்ட்டை சொல்லுவார், அவர் ஸ்டைல்னு சொல்ல காட்டும் மோட்டிவேஷன் வேலை. இப்போ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு இப்போ ரோபோய்க்கும் பண்ணுறோம். ஸோ இப்போவும் நாங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வந்து எந்திரன் ஒரு படத்தில் அவர் சங்கர் சார் அவரும் சேர்ந்து பண்ண படத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படிலாம் இனோவேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் வழியில மணிகண்டன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷீப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. வேற கேட்டோனே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு தலைவர் சொல்லுவார். இதை குட்டி சொல்லும் போது எப்படி இருக்கும், அம்சமா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அள்ளி கொஞ்சம் மாதிரி இப்ப நம்மளுடைய குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல வராங்க. வாங்க பார்த்துட்டு வருவோம். இதே மாதிரி குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் எங்க வீட்ல இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரே ஒரு வீடியோ விடுங்க. அந்த வீடியோவை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி டெஃபினேஷன்ல தட்டி விடுங்க. தலைவரை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ரசிகரும் எப்படி வெறியர் ஆகுறாங்க அப்படின்ற அந்த மொமெண்ட்டை நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுற விஷயமா இல்ல எஸ், அதை கண்டினியூ பண்ணி பேச போறாங்க இன்னைக்கு நம்மளோட தலைவர் தர்பார்ல. ப்ரோ இப்போ 30 years ஆஃப் ரஜினி பாஷா 30 years ஆஃப் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் காசி தேட்டரில் போன மாதம் ஒரு நடந்துச்சு. அப்போ அந்த இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், டான் படத்துக்கு காட்ஃபாதர் வந்து பாஷா தான், வேற எந்த படமும் கிடையாது. அதாவது அதுலேயே சொல்லியிருப்பேன், அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ வந்து நம்ம புலி மாதிரி தெரியணும். அதே மாதிரி தலைவரை பார்த்து பகவதின்னு படம் எடுத்தாங்க, விஜய் எடுத்தாரு, படம் பிளாப்பு. அதை மறைஞ்சு போன விஜயகாந்த் எடுத்தாரு, கஜேந்திரான் படம் எடுத்தாரு, அதே டைரக்டர் அதே மியூசிக் டைரக்டர் வச்சு எடுத்தாரு, படம் என்னாச்சு, படம் பிளாப்பு. அதே மாதிரி ஜனா சேம் ஸ்டோரி தான், பாம்பே ஸ்டோரி, அஜித்தே எடுத்தாரு, என்னாச்சு, படம் பிளாப்பு. அதாவது எதுக்கு அவருக்கு தான் செட் ஆகும், யாருக்கு என்ன செட் ஆகுமோ அவங்களுக்கு தான் அது செட் ஆகும். ஏதாவது பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணலான்னா அது எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பண்ணா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். ஒரு சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார். இது நீங்க சொல்லும்போது அவ்வளவு ஃபயரா இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டே வந்து எங்களுக்கு அனல் பறக்குது. இங்க இருந்து பேசும்போது நான் வந்து ஒரு தடவை எனக்கு ஒரு இது விஷயம் நடந்துச்சு. தலைவர் கூட நின்று தேவாதி தேவ ஈவன் நடந்தீங்க. அதுல வந்து தலைவர் கூட இந்த பாஷா மேலே நடந்து போறதுல 4 பேர் நானும் ஒருத்தர் தான். எனக்கு வந்து அந்த வாக்கியம் கிடைச்சு. இப்ப அங்க நிக்கும் போது அந்த ரசிகர்களோட வைப் ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படி அடிக்குதுண்ணே தலைவருக்கு. இவ்வளவு வைப வாங்கி எனர்ஜெட்டிக்கா இருக்கிற தலைவர் எப்படி இருக்காருன்னு அப்போ நீங்க பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தோணுதுண்ணே. இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் எங்க கத்திருக்காங்க. இது வந்து சும்மா நானும் ஒரு ஆளு உணர்ந்து கத்துறது அந்த வைப். அதனால அதாவது என்ன சொல்லணும்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் நிறைய டைம் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன அறியாமே தன்னாலே கூஸ் பம்ப் வந்துடும் எனக்கு. அதாவது தலைவரோட பிஜிஎம் கேட்டாலோ, அதாவது அந்த பாஷா பிஜிஎம்மோ எந்த பிஜிஎம்மாக இருக்கணும், தலைவரோட பிஜிஎம் கேட்டாலோ, தலைவரோட இன்ட்ரோ பார்த்தாலோ, அதாவது அந்த தலைவரோட சீக்வன்ஸ் ஏதாவது பார்த்தாலோ என்ன அறியாமே அந்த பிஜிஎம் வந்துடும். அந்த சாரி கூஸ் பம்ப்
என்ன அறியாம வந்துடும், தன்னாலே வந்துடும். சலிச்சவங்களே இல்லைன்ற மாதிரி ரஜினி ரசிகர் இருப்பாங்க. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ பெரிய ரசிகரா நான் பெரிய ரசிகரா, இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்றதுல வந்து ரஜினி ரசிகர்களை அடிச்சுக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. தலைவர் தர்பார்ல தலைவருடைய வெரியன் அப்படிங்கிற டாபிக்ல பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு யதார்த்தமான இயக்குனர், மண்ணோடைய கதைகளை மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், நிறைய நல்ல ஹிட்ஸை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் எவ்வளவு எளிமையானவர்னா தலைவரை பார்த்து பார்த்து அவரை மாதிரியே எளிமையானவர். இப்படி தலைவரை பார்த்து வளர்ந்த அவர், தலைவரோட ஃபேனா வளர்ந்த அவர், அவருடைய முதல் படத்துக்கு தலைவர்கிட்ட இருந்தே பாராட்டு வந்துச்சான். எஸ், எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மொமெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு சுசீந்திரன் அவர்கள் ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ஸ்க்ரீனில் வந்து ஒரு எனர்ஜியான ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அந்த எனர்ஜி நமக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரஜினி சாருடைய அந்த எனர்ஜி தான் இப்போ வரைக்குமே வந்து ரசிகர்கள் ரசிக்கிறதுக்கும் குழந்தைகள் வந்து அவரை ரசிக்கிறதுக்கும் முக்கிய காரணம். அதை மீறி அவருக்கு ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை, அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கிரேஸ் அவருக்கு. அது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே வந்து அந்த இடத்த வந்து நிரப்ப முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தப்ப அந்த இடத்த ரஜினி சார் வந்து நிரப்பியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ அனுகிரகம் தான் நான் நினைக்கிறேன். எளிமையாக ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவார். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப அட்மையர் ஆகிறது அப்படின்னா, அவருடைய நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. இந்த டேக் ஓகே, இது ஓகே. அவர் நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறது, எத்தனை டேக் வேணாலும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துடணும். ஏன்னா மக்களுக்கு நமக்கு வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ரஜினி சார் நிறையா சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ரஜினி சார்கிட்ட வந்து என்னென்னா, ஒரு சில ஆன்மீகத்தோட ஒரு சில கதைகளை சொல்லியிருப்பார். அந்த கதைக்கும் அந்த ஆன்மீகமும் தேவையே பட்டிருக்காது. அந்த ஆன்மீகம் வந்து அவர் சொன்ன விதம் மக்களுக்கு பெருசாக போய் ரீச் ஆகிருக்குது. நான் சொல்கிறது ஆன்மீகங்கிறது அறிவியல். அந்த அறிவியல் ரீதியாக லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. நிறையா படங்கள் வந்து வில்லேஜ் படங்கள் ரஜினி சார் பண்ணணும். அட்லீஸ்ட் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஒரு அற்புதமான ஒரு வில்லேஜ் திரைப்படத்தை, ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு திரைப்படத்தை ரஜினி சார்கிட்டருந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ரஜினி சார் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரஜினி சார் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் நான் இயக்குனராக இருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஏஜில் ஒருத்தர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸோடு ஒருத்தர் இருக்க முடியுமா? அதுவே வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா சினிமாவை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு தன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கார். ஸோ அவருடைய அந்த சினிமாவை புரிஞ்சுக்கிற விதமும் அந்த நாலேஜும் தான் அவர் இந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம். நானும் ஃபேன் தான்ல சுசீந்திரன் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு தலைவர் தான் எப்பவுமே ட்ரெண்ட். இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 42. ஸோ இன்னும் 8 நாட்கள் 8 அற்புதமான எபிசோடுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து இதை சித்திரம் டிவியில தினமும் இரவு 7 மணிக்கு பார்க்கலாம். இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக் ஷிப்னுடைய யூடியூப்ல பார்த்து ரசிக்கலாம். எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் அன்கட் வெர்ஷனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நீங்க பார்த்து ரசிக்கலாம். மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக் ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.